அவருடைய 35-40 நிமிஷம் பேச்சில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி சிஎம்ன்றதோ ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கின்றதோ சொல்லவே இல்லை. எடப்பாடியே சொல்லிக்கிறார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் எடப்பாடி சொல்கிறார். ராமதாஸுடைய குரல் வந்து எடுபடாததுக்கு காரணம் என்னன்னா அன்புமணி பாஜகவோட இருக்கிறது தான். என்டிஏ கூட்டணின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுக்கோ அமித்ஷா சொல்கிறதுக்கோ பின்னாடி ஒரு அரசியல் சூட்சமும் இருக்குது. அதிமுகவும் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் தான் பாஜகவோட இருக்காங்க. நிதிஷ்குமாரோட ஒத்துப்பார் என்டிஏன்றதை. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. திமுக தலைமையிலான கூட்டணின்னு அவர் 5 வாக்குறுதிகள் கொடுத்தார்ல, அவ்வளோ பெரிய பிரச்சார கூட்டத்தில் அதை ஏன் ரிப்பீட் பண்ணலை? ஏன் ரிப்பீட் பண்ணல? கட்சியிலேயே அதை ஆமோதிச்சு பேசலன்ற விஷயம் அதான், அது யாருமே அதை கண்டுக்கலையே. அப்போ உங்களோட வாக்குறுதிக்கு மதிப்பு அவ்வளோதானா? டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் சொல்லிட்டார் சார். உங்கள் அதிமுக கவர்மெண்ட் அவர் சொல்லவே இல்லை சார். இங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட், அங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட், அதுதான் சொல்கிறது. இப்போ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா இங்கே பிஜேபியோட துணை முதல்வர் வருவாரான்னு ஒரு கேள்வி வருது. 2 மாதம் என்ன சொல்லியிருந்தாரு? என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு போகும்னு சொல்லியிருந்தாரு. விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சொல்லியிருந்தாருல. இப்போ நேற்று என்ன சொல்லியிருக்காரு? 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கு டிசைட் பண்ணிட்டேன்றார். அப்போ யாரை ஏமாத்தார் தினகரன்? அதிமுக முன்னாள் மந்திரிகள் மீது உள்ள ஊழல் புகார்கள் பற்றிய வெள்ளை அறிக்கையை திமுக அரசாங்கம் வெளியிடணும். என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இல்லைன்றத. அப்போ தான் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி உங்களை பார்த்து எல்லாருமே ஊழல் ஊழல் சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாடோட அரசியல் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்டிஏ கூட்டத்தில் பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் டபுள் இன்ஜின் சர்க்காருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது பாஜக போட்டி போடுற மாநிலங்களில் அல்லது என்டிஏ கூட்டணி, பாஜக இன்க்ளூசிவாக இருக்கிற என்டிஏ கூட்டணி போட்டி போடுற மாநிலங்கள், உதாரணமாக பீகார், அங்கெல்லாம் பேசும்போதே கூட டபுள் இன்ஜின் சர்க்கார், அங்கேயும் என்டிஏ, இப்போ அங்கே மத்தியிலையும் என்டிஏ ஆட்சி தான் நடக்கிறது. ஏன்னா அது மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி ஆட்சி. என்டிஏ தான் அங்கே கூட்டணி ஆட்சி. ஸோ அதனால் என்ன சொல்கிறார்? எங்கே போனாலுமே என்டிஏ ஆட்சின்னு தான் அமித்ஷாவும் சொல்கிறாரு, மோடியும் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற நம்ம ஊரில் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமான ஏரியா. இது நிதிஷ்குமாரோட ஒத்துப்பார் என்டிஏன்றதை. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக வந்து இந்தியா கூட்டணின்னு சொல்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. திமுக தலைமையிலான கூட்டணின்னு வாங்க. இவங்களும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிறத இவங்களும் விரும்புவாங்க. முதல்வர் கேண்டிடேட்டு எடப்பாடி. அது வந்து அவங்க தான் பெரிய கட்சி, அவங்க தான் தனித்து மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சி. அவங்க சொல்லிக்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஆனால் கூட்டணியில் இருக்கிற ஜூனியர் பார்ட்னரான பாஜக அது ஆல் இண்டியா லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால, ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கிறதுனால அது வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறத இவங்களால் எடப்பாடி பழனிசாமினால ஜீரணம் பண்ண முடியல. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினால ஜீரணம் பண்ண முடியல. அவங்க என்ன பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறாங்க, கூட்டணிக்கு தலைமை அஇஅதிமுக, முதல்வர் கேண்டிடேட் பழனிசாமி, எந்த கட்சியை சேர்க்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எந்த கட்சியை சேர்க்கணும்னு இவங்க டிசைட் பண்ணல. தினகரனை வந்து அமித்ஷா பார்க்குறாரு, நேரம் வந்து அவர் பியூஷ் கோயலை பார்த்து சேர்றாரு. அங்கே ஏடிஎம்கே கிடையாது. காலையில் எடப்பாடி கூப்பிட்டு விடுறாங்க, அவர் போய் அமித்ஷா பார்க்குறாரு. சாயந்தரம் தினகரனை கூப்பிட்டு விடுறாங்க, அவர் போய் பார்க்குறாரு. அப்போது இவங்க போட்ட பொதுக்குழு தீர்மானத்துக்கு அதுக்கு சம்மந்தம். அப்போது இவங்களும் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் தான், அங்கே அதிமுகவும் ஏதோ ஒரு கம்பல்ஷனில் தான் பாஜகவோட இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக லெஃப்ட் தம்செல்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு கூட பாஜகவோட இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. எல்லாருமே ஏதோ கம்பல்ஷன். பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க கூட்டணியாக தேர்தல் கமிஷன், இடி, சிபிஐ, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிறதுனால இவங்க அதிமுக இந்த லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து பிஜேபி வந்து பாஸாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய சொல்ல இவங்க தட்ட முடியாது இருக்காங்க. ஈவன் வந்து ஓபிஎஸ் உட்பட, சசிகலா உட்பட எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த நிலைமை தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் என்டிஏ நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் பேசும்போது பிஜேபி என்டிஏன்னு முதல்ல சொல்கிறார். அப்புறம் என்டிஏ கவர்மெண்ட், என்டிஏ கோயலிஷன், என்டிஏ அப்படின்னு அதே தான் மறுபடியும் யூஸ் பண்ணுறாரு. தவிர அவருடைய 35-40 நிமிஷம் பேச்சில் ஒரு இடத்துல கூட எடப்பாடி சிஎம்ன்றதோ ஏடிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கின்றதோ சொல்லவே இல்லை. எடப்பாடியே சொல்லிக்கிறார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் எடப்பாடி சொல்கிறார். அன்புமணி சொல்கிறார், எடப்பாடி சிஎம் சொல்கிறார். ஆனால் தினகரன் அது ஒரு படி மேலே போய் அம்மாவின் ஆட்சி அமைக்கப்படும் சொல்கிறாரே தவிர எடப்பாடி முதல்வர்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட அவர் வந்து அம்மாவின் ஆட்சி தான் சொல்கிறாரே தவிர எடப்பாடி முதல்வர்னு சொல்லலை. அப்போது இது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆகிடுச்சு, கௌரவ இஷ்யூ மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், பழைய பங்காளி சண்டைலாம் வந்து 2017க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே ஒன்றாயிட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்கிறாங்க. அப்போ 2017க்கு முன்னாடினா 2022 வரைக்கும் ஓபிஎஸ் கூட இருந்தார். அப்போ ஓபிஎஸ் எங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல? ஆமாம், கண்டிப்பாக. அதாவதுங்க 17க்கு அப்புறம் இல்லைங்க, இன்றைக்கு வரையும் கூட 17க்கு அப்புறம் நடந்த பல டெவலப்மெண்ட். 17க்கு அப்புறம் ஜெயிலில் போட்டது யார்? தினகரனை பாஜக தானே. எந்த எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலுக்கு அவர் பைசா கொடுத்தான்னு இதுவரையும் தெரியுமா இருக்காது. எந்த தினகரன் நடுவில் ஒரு மிடில் மேன் ஒருத்தர் தான், அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான், திகார் ஜெயிலில். அவன் மூலமாக பைசா கொடுத்தானுங்க. சரத் சந்திரசேகரோ ஒருத்தன்.
அவன் மூலமாக ஏதோ ஜெயிலில் பைசா கொடுத்தானாங்க. பட் யாருக்கு யாருக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படிலாம் இருக்கும்பொழுது அவரை 2 மாத காலம் நீங்கள் திகாரில் போட்டிங்க. அது வந்து நிச்சயமாக தினகரனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கு பழைய ஃபெரா கேஸ்லாம் வேறு பெண்டிங்காக இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக எந்த தினகரன் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி இந்த அதிமுக அமைச்சரவை போயிட்டு ஒர்க் பண்ணிட்டாங்களோ ஆர்கே நகரில், அதே தினகரனுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி அதே அதிமுக அமைச்சர் எடப்பாடி தலைமையில் போய் ஒர்க். ஆமாம். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தினகரன் வந்து அங்கே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து இங்கே சேர்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாமக அன்புமணிக்கு அமித்ஷா ப்ரெஷர் கொடுத்து தான் எடப்பாடி போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல அன்புமணியை இன்ட்ரோ கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஆர் அன்புமணி அப்படின்ற இன்ட்ரோ கொடுக்காங்க. ராமதாஸ்ன்ற பேர் நிறுவன தலைவர்லாம் கிடையவே கிடையாது. அன்புமணி தலைவராக இருக்காருன்னு ஒரு ரெக்கார்டு வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. அதை ஒட்டி தான் மாம்பழச்சின்னெல்லாம் அவர் வச்சிருக்காரு கையில். ராமதாஸ் வந்து இப்போ குரல் கொடுக்கறதுல வந்து இன்ட்ரோ கொடுக்குறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ரா அப்படின்றது தான் பயன்படுத்துறாங்க. ராமதாஸ்ன்ற பேர் அவங்க ஃபஸ்ட்டு பயன்படுத்துறாங்க. அப்புறமா கூப்பிட்றப்ப தான் ராமதாஸ் அப்படின்ற அது வந்து அஃபிஷியலாக ராமதாஸ் என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லதுனால அவங்க பயன்படுத்தாத இருந்திருக்கலாம். ஆனால் சில பேர் அதை பயன்படுத்துகிறாங்க, சில பேர் பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாயிண்ட் என்னென்னா வந்து அன்புமணியை பொறுத்த மட்டும் வந்து பாமகவோட ஒரு பிரிவு தலைவராக இருக்கார். பாமகவோட யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு பின்னாடி இருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே ரைட்டு. ஆனால் ராமதாஸ் கிளைம் பண்ணுற மாதிரி ஏன் வந்து மாம்பழ சின்னம் போட்டார், சட்டவிரோதம் இந்த ஸ்டேஜில் பேக் ட்ராப்பில் போட்டாங்கல்ல, அது என்னென்னா வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு பாமக பொதுக்குழுலேருந்து. இவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக போயிருக்கு. அந்த ஓட்டி அது வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, 26 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரும் போயிருக்கு. அதை வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பார்ட்டியோட விதிகளுக்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து சின்னத்துக்கு பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து பார்ட்டி கிடையாது, தலையிட மாட்டோம், சின்னத்துக்கு பிரச்சனை வந்தால் நாங்கள் முடக்கிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் முடக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜக அன்புமணி இருக்கிறதுனால முடக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். சிவில் கோர்ட்டில் போனால் தான் அந்த முடிவு வரும். அது வந்து எவ்வளோ வருஷம்னு சொல்ல முடியாது. ஸோ ராமதாஸுடைய குரல் வந்து எடுபடாததுக்கு காரணம் என்னென்னா அன்புமணி பாஜகவோட இருக்கிறது தான். அதுதான் எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தானே. அவங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் யார் வந்து இப்போ ஏன் ரெட்டை எலெக்ஷனுக்கே பிரச்சனை வந்தால் கூட எடப்பாடி அங்கேயே இருக்கார். ரெட்டை எலெக்ஷன் அவர் கையில் இருக்கணுன்றதால அங்கே இருக்கார். இல்லை அதுக்கு பிரச்சனை வருந்தால் அங்கே போனார் அவர் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் சுயநலம் தான் சார். பாஜகவோட எல்லாம் போகிறாங்கன்னா ஒன்று அவங்க மேலே உள்ள கேஸு போன்ற விஷயங்கள், இல்லை அவங்க ஏற்கனவே சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக்கணும், ஐடி சிபிஐ இடி ரைட்லேருந்து. இதை தவிர பாஜகவோட சேரத்துக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. பாஜக இதை பயன்படுத்திக்கிறாங்க நல்லா. இதை பயன்படுத்திட்டு வந்து அவங்க தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் பண்ண முடியுமா, ஆட்சியில் பங்கு கொள்ள முடியுமா. அதனால தான் என்டிஏ கூட்டணி. இந்த என்டிஏ கூட்டணின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறதுக்கோ அமித்ஷா சொல்கிறதுக்கோ பின்னாடி ஒரு அரசியல் சூட்சமும் இருக்குது. அதில் ஒரு சூட்சமும் இருக்குது. என்னென்னா இவர் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேன், அதிமுக தனித்து தான் ஆட்சின்னு சொல்கிறாருல, அந்த பருப்பு இங்கே வேகுமான்னு தெரியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அமைச்சிருக்காரு. அதில் வந்து அவர் வந்து பாஜகவை சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் பாஜகவை சேர்த்தார்? அவருக்கு என்ன நோக்கம் இருக்குது? அமராவதிக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, வேணும். வைசாக டெவலப் பண்ணணும். ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும். பைசா அவர்கிட்ட ஆந்திராவில் கிடையாது. அப்போ அவர் மத்திய அரசை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அவர் அங்கே சப்போர்ட் பண்ணுறாருன்றது வேறு விஷயம். ஆனால் அங்கே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ எப்படி பைசா வரும்? எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை நீங்கள் அங்கே சேர்த்தா தான் நாங்கள் பைசா கொடுப்போன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் இங்கே மத்திய அரசில் இருக்கீங்க, அப்போ எங்காலும் அங்கே சேருங்க, நாங்கள் பைசாவும் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆந்திராவுக்கு ஃபண்ட்ஸை வாரி விட்டுருக்காங்க இப்போது. அதனால தான் அமராவதி டெவலப் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேற்று 5 வாக்குறுதிகள் கொடுத்தாருல போன வாரத்தில், அந்த வாக்குறுதியை பற்றி நேற்று பேசினார் அவர் ஒரு வார்த்தை. அந்த வாக்குறுதியை பற்றி ஒரு வார்த்தை பேசி அவர் உண்மையிலே சீரியஸாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? நீங்கள் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக இருந்தால் தான். ஆக்சுவலி நேற்று பிரதமர் மோடி அவர்களோட வருகையின் போது வந்து பல அறிவிப்புகள் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஜாக்பாட்டாக வந்து அறிவிப்பு வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டுச்சுல. மேபி நீட்டு விலக்கு மாதிரியான விஷயங்கள் வந்து அதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க சார். நீட்டுக்கு எதிராக இருக்காங்க அவங்க. எப்படி நீட் ஒழிப்புக்கு எதிராக இருக்காங்க? எப்படி நீட்டு காவேரி இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட். இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் 11 மெடிக்கல் காலேஜே வந்து 10 வருஷமாக அதே சொல்லிட்டு இருக்கார். நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து அவர் 5 வாக்குறுதிகள் கொடுத்தார்ல, அவ்வளோ பெரிய பிரச்சார கூட்டத்தில் அதை ஏன் ரிப்பீட் பண்ணலை? கட்சியிலையும் அதை ஆமோதிச்சு பேசலன்ற விஷயம். அதான் அது யாருமே அதை கண்டுக்கலையே. அப்போ உங்களோட வாக்குறுதிக்கு மதிப்பு அவ்வளோதானா? நீங்கள் ஆண்களுக்கு விலையில்லா கட்டணம் இல்லா பேருந்து நீங்கள் 2000 ரூபாய் மகளிருக்கு இருந்தீங்களே, உங்களால் ஏன் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி பேசி இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் உதவணும், மத்திய அரசு உதவணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார்? டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டு, என்டிஏ கவர்மெண்ட்டு. அப்போ உங்கள் ஸ்டேட்டில் வரது என்டிஏ கவர்மெண்ட் தான். அப்போது இன்டைரக்டாக என்ன மெசேஜ் கன்வே பண்ணுறாங்கன்னா அதிமுகவுக்கு, நீங்கள் தனி மெஜாரிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட எங்களை இணைச்சிருந்தா தான் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு, இல்லாட்டி கிடையாது. எனக்குனாலும் பழைய 4.5 வருஷம் கவர்மெண்ட் பிஜேபி சப்போர்ட்டில் தான் நடத்தினேன் எடப்பாடி அவர்கள். இல்லைங்க, இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் மினிஸ்ட்ரியிலே எங்கள் ஆள் இருக்கணும், இல்லாட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆந்திராவில் எங்கள் ஆள் இருக்கான், நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நாங்கள் பணம் கொடுப்போம், நீங்கள் வாங்கி செலவு பண்ணிட்டு நீங்கள் நல்ல பேர் வாங்குவீங்களா?
எங்காலும் அதில் இருக்கணும், நாங்களும் கட்சியை வளர்க்கணும் இல்லைங்க. அதனால் இந்த வாட்டி நீங்கள் தனி மெஜாரிட்டி வந்தாலுமே பாஜகவோட ரெப்ரசன்டேட்டிவ், கூட்டணியோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருந்தாலே தவிர ஃபண்ட்ஸை வந்து கொடுக்க மாட்டோன்றதான் இன்டைரக்டாக பாஜக சொல்கிற மெசேஜ். ஆக்சுவலாக அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குறுதி கொடுத்துருக்காரே தவிர அவர் வந்து இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுக்கு ஒத்துண்டு அந்த பாஜக ஆட்களை மந்திரி சபையில் சேர்க்காட்டி அவருக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்காது. 4.5 வருஷம் இணக்கமாக இருந்தபோது கூட ஃபண்ட்ஸ் அவங்க சரியாக கொடுக்கல. அதை ஓபிஎஸ்ஸே பட்ஜெட் அறிக்கையிலே பறிச்சிருக்கார், மத்திய அரசு ஃபண்ட்ஸ் கொடுக்கலன்றத. அதனால் இது வந்து ஒரு செக்கு தான். குறிப்பாக இந்த கஜா பயில் ஒக்கி புயல் அப்பெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபண்ட்ஸ் அவங்க கொடுக்கல, ஒக்கிக்கெலாம் கொடுக்கவே இல்லை. எடப்பாடிக்கு ஒரு செக் வச்சுட்டார் இந்த பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் சொல்லிட்டார் சார். உங்கள் அதிமுக கவர்மெண்ட்னு அவர் சொல்லவே இல்லை சார். இங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட், அங்கேயும் என்டிஏ கவர்மெண்ட், அதுதான் அவர் சொல்கிறது. இப்போ டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா இங்கே பிஜேபியோட துணை முதல்வர் வருவாரான்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பாக சார், எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுவாங்க அவங்க எல்லாத்துக்கும். அவங்க ஏன் வந்து இந்த எலெக்ஷனை கொஞ்சம் சீரியஸாக அணுகுறாங்கன்னா அவங்க தான் வந்து அன்புமணியை சேர்க்குறாங்க, அவங்க தான் தினகரனை சேர்க்குறாங்க, அவங்க தான் ஓபிஎஸ்ஸை வந்து திமுகவுக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் போய் ஓபிஎஸ் வந்து மந்திரிகளை சந்திச்சிருக்காரு, திமுக மந்திரிகளை ஓபிஎஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீ அந்த சைடு போகாத, ஏற்கனவே தினகரன் இங்கே வந்துட்டார், நீ தனியாக இருந்தேன்னா முக்குளத்தோர் ஓட்டு ஒட்டுமொத்தமாக வராது, முக்குளத்தோர் ஓட்டு திமுகவுக்கு போயிடும். முக்குளத்தோர் தினகரன் போனதுனால முக்குளத்தோர் அங்கே பாஜக அதிமுகவுக்கு போடுவாங்களான்னு அதுவே டவுட்டு. எடப்பாடி கூட போய் சேர்ந்தது போன வாரம் வரைக்கும் பொதுக்குள்ள பேசிட்டு இருந்தார்ல இவர் வந்து, நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கூட்டணி வைப்பேன், அதிமுகவோட போறது விஷம் குடிக்கிறது சமம் அப்படின்னு. விஷம் குடிக்கிறது தற்கொலை பண்ணிட்டு இருக்க சமன்ற விஷயம் பேசிட்டு இருந்தாரு. ரெண்டாவது வந்து எடப்பாடி சிஎம் ஆக்கவா நான் கட்சி ஆரம்பிச்சேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாரு. 2 மாசம் என்ன சொல்லியிருந்தாரு, என்டிஏ கூட்டணி 3வது இடத்துக்கு போகும்னு சொல்லியிருந்தாரு, விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் சொல்லியிருந்தாருல. இப்போ என்ன நேற்று என்ன சொல்லியிருக்காரு, 2 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ யாரை ஏமாத்தாரு தினகரன்? அவங்க கட்சிக்காரனை டிடிவி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேவரான விஷயங்களை தான் அவர் பேசியிருந்தாரே தவிர என்டிஏ கூட்டணியில் சேர பற்றி பேசல. இப்போ என்ன சொல்றாரு, நேற்று 2 மாசத்துக்கு முன்னாடி நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்போ கட்சிக்காரங்களை ஏமாத்திருக்காரா? இவ்வளவு மாசம் நடந்த பொதுக்குழுக்கு என்ன கதை, என்ன பேசுறீங்க? ஸோ அதனால் மாணிக்க ராஜா போன்றவர்கள்லாம் விலைக்கு திமுகவில் சேர்ந்தாங்கன்றது விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க. நேற்று முழுக்க வந்து பிரைம் மினிஸ்டரோட பேச்சுன்றது பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயம் அதிமுகவுக்கு படி ஏமாற்றமான ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னார் பிரைம் மினிஸ்டர்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே சொல்லலைங்க. ஊழல் போதை குற்றங்கள்ல இருந்து தமிழ்நாடு மக்கள் விடுபடுவாங்க அப்படின்ற நம்ம பிடியிலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல இந்தியாவை வந்து போதை குற்றத்திலேருந்து விடுவிக்க வேண்டிய பொறுப்பு பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து ட்ரக்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் இது குஜராத்தில் இருக்கிற அதானியோட துறைமுகம் தான் காரணம். அங்கே இருந்தால் ட்ரக்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி வருது. மத்திய அரசோட நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்ன பண்ணுது, என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அந்த வழியாக தானே வருது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரூட்டில் அந்த வழியாக தானே வருது, கடல் சி ரூட்டில் அப்படி தானே வருது. வந்து இங்கேருந்து சவுத் ஏஷியாவுக்கு இப்படி போகுது. அப்போ அதை ஏன் பிடிக்க மாட்டேறீங்க? அதை அங்கே தானே பிடிக்கணும். நீங்கள் நுழையிற இடத்துல நீங்கள் பிடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கீங்க குஜராத்தில். அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து மாஃபியாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, க்ரைமை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, கரப்ஷனை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அதிமுக மந்திரிகளை பக்கத்தில் வச்சுட்டு கரப்ஷனை பற்றி நீங்கள் பேச முடியுமா? நீங்கள் டிவிஎஸ்சியில் 8 வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டு ரெடியாக இருக்குது. 2 3 வழக்குகள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியாச்சு. திமுக அமைச்சர்கள் மீது அந்த மாதிரி வழக்குகள் இருக்குங்க. சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்து எல்லாமே இருக்கட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் திமுக ஊழல்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதிமுக வச்சு எப்படி ஊழலை பற்றி பேசுகிறீங்க? உங்கள் மேலேயே ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு. நீங்கள் பதவியில் இருக்கிற எல்லாத்தையும் மறைக்கலாம். நீங்கள் 7 லட்சம் கோடி சிஏஜி என்னாச்சு, பல விஷயம் இருக்குல்ல. பிஎம் கேர் ஃபண்ட் என்னாச்சு, எங்கே போச்சு? அது ஆக்சுவலாக யார் வசூல் பண்ணா? கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக எப்படி வசூல் பண்ணீங்க? இதெல்லாம் பல விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஆட்சியை விட்டு வெளில போனீங்கன்னா இதெல்லாம் வெளில வரும். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் பாதுகாக்கலாம். அவ்வளோதான். பிஜேபி ஊழல் தொடங்கினோம். ஃப்ரீடம் 251 சொல்லிட்டு ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு மொபைல். ஆமாங்க, எங்கே வந்து இதுவரையும் வரவே இல்லையே. அதுக்கு எவ்வளோ பேர் புக் பண்ணாங்க, வரவே இல்லையே. நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஊழல் சொல்கிறதுக்கான தகுதி உங்களுக்கு எப்படி வருது? உங்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அப்புறம் நீங்கள் ஊழலை பற்றி பேசுறதுக்கான தகுதி எங்கே வந்தது? கிரைம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. முதல் 5 மாநிலங்கள் பாலியல் குற்றங்களில் முதல் 5 மாநிலங்கள் அல்லது இது பட்டியலினத்தவர் மீது குற்றங்கள் முதல் 5 மாநிலங்கள் பாஜக மாநிலங்கள் தான் இருக்குது. தமிழ்நாடு இருக்கா? 20,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஆளுநர் அறிக்கை விட்டார். அது பொய்ன்னு சொல்லிட்டு ஆங்கில தினசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு போட்டான். இது எப்படி பொய், எவ்வளோ தூரம் பொய்ன்ட்டு. 12 லட்சம் கோடி வந்து அந்நிய நேரடி முதலீடு வரல அப்படின்னு ஆளுநர் சொன்னார். அது தப்புன்ட்டு வந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, ஒரு டீட்டெயில்டாக போட்டாங்க இந்து பத்திரிகையில். எல்லாமே பொய் விஷயங்களை பேசிட்டு தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு போதை மருந்து இதாகிடுச்சு, தமிழ்நாடு கள்ளச்சாரம். நீங்கள் ஓவராலாக வந்து பெயிண்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த ஓவராலாக பெயிண்ட் பண்ணுற விஷயத்தை நீங்கள் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா
அவங்க பெரும்பான்மையான விஷயங்கள் பொய் சொல்கிறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வேளாண் நான் விவசாயிகளுக்கு நான் அவ்வளோ பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுறேன்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் கேட்குறேன். 2022 NCRB ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு கிளியராக, 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிறான் சார். 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில் தற்கொலை. உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது இது. அப்புறம் என்ன விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க? ஓட்டு வாங்குறதுக்காக 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி 2000 ரூபா கொடுக்குறேன் நீங்கள், அதுதான் இன்னி வரையும் கொடுத்துருக்கீங்க. மற்றபடி விவசாயியோட தற்கொலை உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? உரத்தோட விலை குறைஞ்சதா? உரத்தோட எதுவுமே குறையுங்க. எல்லாம் வந்து வாயில் வந்து சொல்கிற வடைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆட்சி மேலே ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை, எல்லாம் சொல்லுங்கள். பெட்ரோல் விலையை குறைக்கல, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டுறல, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லுங்கள். பெட்ரோல் விலையில இப்போ அதிமுக அந்த குற்றச்சாட்டை வைக்குதுன்னா சரி ஓகேன்னு எடுத்துக்கலாம். பாஜக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து பேரலுக்கு குறைஞ்சப்போ பெட்ரோல் விலை இந்தியாவில் மாற்றமே இல்லை, ரொம்ப டவுனுக்கு போச்சு. $30 $35 வரைக்கும் போகிறாங்க. அதுக்கேற்றபடி விலையை குறைக்கவே இல்லைங்க. அதே 95 ரூபா 100 ரூபா 102 ரூபா தானே போயிருந்தது. இவங்க அதுக்கு மட்டும் இல்லை, அந்த பெட்ரோல் விலைகளை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டியூட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் மேலே செஸ்ஸுன்னு போட்டு அவன் தள்ளின்னு போயிட்டான். செஸ்ஸுன்னு போட்டால் அந்த பணத்தை வந்து நீங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ஆனால் ஜிஎஸ்டின்னு போட்டால் கொடுக்கணும். செஸ்ஸுன்னு போட்டு அவன் எடுத்துன்னு போயிட்டான். அதனால் வந்து அவங்க வந்து வாரி வாரி அள்ளி விட்றாங்க மத்திய அரசு. பெட்ரோல் டீசலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரணும் பிரதமர் அறிவிப்பாருன்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் அறிவிக்க மாட்டார். அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரெவன்யூவாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குலாம் முக்கியமான ரெவன்யூ அதுதான் இருக்குது. அதையும் எடுத்துட்டாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு பஞ்சாயத்தோட மோசமாக போயிடும் ரொம்ப. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி துட்டு சேர்த்துக்கிறானுங்க. டிவால்யூஷன் சொல்கிறாரு, நான் நிறையா கொடுத்தேன், 10-11 லட்சம் கோடி கொடுத்தேன். ஐயா, நீங்கள் இப்போ செயல்படுத்துகிற முக்கால்வாசி ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனோட தான் பண்ணுறீங்க. 60-40 பாசிட்டிவ் பார்ட்டிசிபேஷன் தான் போகுது எல்லாமே. அது நீங்கள் என்ன பெருமையை எடுத்துக்கிறது? இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையும் அந்த ஒரு ரேஷியோ கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனாலேருந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரேஷியோ. அதனால் அந்த பார்ட்டிசிபேஷனில் போகிறதுனால நீங்கள் வந்து சுத்தமாக பெருமை எடுத்துக்க முடியாது. அது நீங்கள் கொடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க நீங்கள் ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து இங்கே வசூல் பண்ணுற தொகைக்கு ஏற்றபடி நீங்கள் கொடுக்குறீங்களா? அந்த 41% டெவல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னது அதுலேயே அது 35-33% மாறிடுது. ஏன்னா உங்கள் வரி வருமானம் இருக்குல்ல, செஸ்ஸுன்னு போட்டு நீங்கள் எடுக்கிற வருமானத்தை அந்த டிவால்யூஷனில் சேர்க்க மாட்டேன்றீங்க. சேர்க்காத போகும்போது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது 33-34% அது போய் இறங்கிடுது, 41% போக மாட்டேங்குது. அதுவே ஏமாற்று வேலை. தமிழ்நாடு தான் அதிக, அதுவே ஏமாற்று வேலை. ரெண்டாவது தமிழ்நாடு ஒன்றுமே வளர்ச்சி அடையலை அது இதுன்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாடு 11.19% டபுள் டிஜிட் வளர்ச்சி காமிச்சிருக்குன்னு உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் தான் சொல்கிறானுங்க. அப்போ நீங்கள் சொல்லிட்டு இங்கே வந்து தமிழ்நாடு ஒன்றுமே வளரலைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது ஜிடிபியில் வந்து 14% மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி 14% வளர்ந்துருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்து சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தியாவிலே அதிகமான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான சிறு தொழில், குறு நடுத்தர தொழில் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகிறது தமிழ்நாட்டில் தான் சொல்கிறாங்க. இவ்வளவு விஷயங்களையும் வச்சுட்டு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஒன்றுமே வளரலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? ஆக்சுவலாக சரி, வளர்ச்சிக்காக நீங்கள் இப்போ என்ன கொண்டு வர போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, எய்ம்ஸை நீங்கள் 10 வருஷமாக கட்டிகிட்டே இருக்கீங்களே. 10 வருஷமாக கட்டிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்ன தேதி? 25. எப்போ சொன்னீங்க? 15-16 சொன்னது இன்றைக்கி என்ன இருக்குது? முடிச்சிங்களா? கட்டி முடிச்சிங்களா? நீங்கள் 11 மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்க, அதுலேயும் ஊழல். திமுக அரசு அது நடவடிக்கை எடுக்காது இருக்குது. 13 மெடிக்கல் காலேஜில் ஊழல்னு டேவிட் வச்சு ஒரு கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி அறிக்கை என்னாச்சு ஏதாச்சு? திமுக கவர்மெண்ட் ஒரு காரணம், அதிமுக மந்திரிகள் மேலே ஊழல் நடவடிக்கை எடுக்காது. கொடநாடு கொலை வழக்காகவும் சரி, பல ஊழல் குற்றச்சாட்டாகவும் சரி, இப்போ பல விஷயங்களை திமுக வந்து அதிமுக மேலே ஏன் நடவடிக்கை? திமுக நிச்சயமாக திமுக வந்து பல ஊழல் வழக்குகளில் நடவடிக்கை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கவர்னர் வந்து சில இடத்துல சாங்ஷன் கொடுக்கல மந்திரிகள் மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அதிகாரிகள் மேலே ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள் அதில் அவங்களுக்கு எதிர்பார்த்த கோஆபரேஷன்லாம் கிடைக்கல. கோர்ட்டெல்லாம் வந்து அது எப்படியாவது நீங்க கேட்டு வாங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கேட்ட பேருன்னு சொல்லி ரீசன்ட்டா மதுரை ஹை கோர்ட் என்ன பிரச்சனைன்னு மக்கள் முன்னாடி நீங்க வைக்க வேண்டாமா? நீங்க இந்த கேஸ் நாங்க போட்டோம், இந்த கேஸ் இந்த ஆள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இந்த ஆள் மேலே எஃப்ஐஆர், இந்த ஆள் மேலே எஃப்ஐஆர், இந்த கேஸ் இந்த லெவலில் இருக்குது, நாங்கள் இந்த முயற்சி பண்ணணும், கவர்னர் இப்படி பண்ணிட்டார், நாங்கள் இந்த முயற்சி பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் கேஸ் பை கேஸ் மக்கள் முன்னாடி வைங்க சார். நீங்கள் அதில் பாதி கேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாள் மினிஸ்டர்ஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. சப்போஸ் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா இங்கே இருக்க பெருக்ராட்ஸ் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கவர்னரும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறார், இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, அப்போ மக்கள் முன்னாடி வைங்க. திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணணும், மக்கள் முன்னாடி நாங்கள் எடுத்த நடவடிக்கை எதுங்க, இது இந்த இடத்துல இவங்க இது மாதிரி தடங்கள் பண்ணாங்க, இந்த இடத்துல இவங்க இது மாதிரி தடங்கள் பண்ணாங்க, நீங்கள் மக்கள் முன்னாடி வைங்க, வெள்ளை அறிக்கை வைங்க. அதிமுக முன்னாள் மந்திரிகள் மீது உள்ள ஊழல் புகார்கள் பற்றிய வெள்ளை அறிக்கையை திமுக அரசாங்கம் வெளியிடணும்.
என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இல்லைன்றத. அப்போ தான் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி உங்களை பார்த்து எல்லாருமே ஊழல் ஊழல் சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்கள் ஊழலுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக மந்திரிகள் மீது ஊழல் நடவடிக்கை எடுப்பேன் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்கள் அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் இப்போ இந்த கொடநாடு கொலை வழக்குலேருந்து அத்தனை வழக்குகள் மீது வந்து 6 மாதம் நடவடிக்கை சொல்லுங்கள். எங்கே கோர்ட்டில் பிரச்சனையாக இருக்கா? எங்கே பிரச்சனை இருக்கு? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கு துப்பாக்கி சூட்டில் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த அறிக்கைக்கு மேலே ஃபாலோ அப் என்ன எடுத்தீங்க? ஜெயலலிதாவோட மரணம் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்ன எடுத்தீங்க? ஆறுமுகசாமி, திமுக கவர்மெண்ட்டும் சில விஷயங்கள் எடுக்கல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்களை கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் ட்ரை பண்ணோம், அங்கே பெண்டிங்காக இருக்குது, இங்கே பெண்டிங். அப்போ அதெல்லாம் மக்கள் முன்னாடி வைங்க, மக்கள் முன்னாடி வைங்க, தெரியணும், மக்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, எங்கே அது பெண்டிங்காக இருக்குன்னு மக்களுக்கு தெரியணும். இதை செய்யலைன்னா திமுக கவர்மெண்ட் அதிமுகவில் மூடி மறைக்கிறோன்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அந்த ஒரு பேச்சு தானே இருக்குது. திமுக அதிமுக கூட்டு அப்படி வரும் சார், வராது தவிர்க்க முடியாது. நீங்கள் வெள்ளை அறிக்கை வைங்க மக்கள் முன்னாடி, நாங்கள் இந்தந்த கேஸில் இந்தந்த மாதிரி பண்ணினோம், கொடநாட்டில் இப்படி பண்ணினோம், இதை இப்படி பண்ணினோம், அது கவர்னர் தடுத்துட்டார், இதை மத்திய அரசு தடுத்தது, இது இங்கே இருக்கிற எங்கள் அதிகாரிகளே தடுத்துட்டாங்க. வைங்க, மக்கள் முன்னாடி வைங்க. இப்போ நீங்கள் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் யாராவது கேட்டானா என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அதில் திமுக கவர்மெண்ட் சென்னையோட டெவலப்மெண்ட்டுக்கு திருப்புகழ் ஒரு கமிட்டி கொடுத்தாங்க. அதோட ரிப்போர்ட் என்னாச்சுன்னு தெரியல. ஸ்கூல்ஸில் இருக்க சாதிய பாகுபாடுகள் இது பண்ணுறதுக்கு ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி வந்து ஒரு ரிப்போர்ட் இல்லைங்க, எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. பல கமிட்டி இருக்குங்க, கிட்டத்தட்ட 50-60 கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த திமுக கவர்மெண்ட் வந்தவருக்கு நிதியிலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பித்து கடைசி வரையும் ஒரு கமிட்டியை போடுவாங்க. நான் சொல்கிறது என்னது, நீங்கள் ஃபாலோ அப் ஆக்ஷன் என்னன்னு தான் பாயிண்டிங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஊழல்னு திமுக கவர்மெண்ட்டை நோக்கி வைக்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து ஊழல்னு வைக்கிறதுக்கான உரிமை எடப்பாடிக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா, உங்கள் முதுகை பாருங்கள் முதல்ல. நீங்கள் என்ன ஊழல் சுத்தமானவாதியா? நீங்கள் சுத்த சுயம்பிரகாசமாக? நீங்கள் உங்கள் முதுகை முதல்ல பாருங்கள். திமுக ஊழல் இருக்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அதை நீங்கள் டிவிஎஸ்சியில் கோர்ட்டில் போட்டு நீங்கள் நடவடிக்கை எடுங்க. ஒன்றும் இல்லை, சும்மாவே வந்து இடி அங்கேருந்து லெட்டர் எழுதுறான், அந்த ஊழல் இந்த ஊழல்னு எஃப்ஐஆர் இல்லாத போது லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அதனால இப்போ அந்த விஷயத்துல KN மீது முதற்கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். நம்ம பாயிண்ட் என்னன்னா, நேற்று வந்து நடந்த மீட்டிங் உங்கள் பிரச்சாரத்தோட ஆரம்ப கட்ட மீட்டிங். அதில் தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? என்டிஏ ஆட்சி வந்தா பிரச்சாரமே இல்லையா? ஒரு மன் கி பாத்தில் பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்டிஏ கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அதிமுகவுடைய 5 உறுதிமொழி என்ன ஆட்சியான்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன? அதனால நேற்று பாஜக அதே மாதிரி அதிமுக தனித்து ஆட்சின்றதுக்கு பதில் கிடையாது, என்டிஏ ஆட்சி தான். அப்போ அதுக்கு எடப்பாடியோட பதில் என்ன? தினகரன் வந்து எடப்பாடியை சிஎம் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அப்போ எடப்பாடியோட பதில் என்ன? எடப்பாடி தினகரனோட முக்குளத்தோர் விட்டு போகுமோ போகாதா தெரியாது. அது தொடர்ந்து ஏன்னா முக்குளத்தோர் ஏன் வந்து தினகரன் பின்னாடி இருந்தாங்கன்னா, அவர் எடப்பாடிக்கு எதிராக அவர் இருந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எடப்பாடியோடு போய் சேர்ந்துட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க அவங்க கூட? அதே மாதிரி இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையனை நீக்கினதே வந்து டிடிவியும் ஓபிஎஸும் மீட் பண்ணி பேசினாருன்னு தான். செங்கோட்டையன் எங்கே இருக்காரு? டிடிவியும் இபிஎஸும் ஒன்றா இருக்காங்க. ஆமாம், இது என்ன கருது? பல பேர் இபிஎஸ் மீன் டிடிவியோட பேசாருன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கியிருந்தார். இவங்க 2 பேரும் சேரணும்னு சொல்லியிருந்த பல பேரை கட்சியை விட்டு நீக்கியிருந்தார். இதுக்கு வந்து வைகோவும் டிஎம்கேவும் சேர்ந்த உதாரணமாக சொல்கிறாங்க. அந்த உதாரணத்தை நீங்கள் சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் தினகரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. தினகரன் வந்து பழனிசாமியை வந்து ஒத்துக்கவே இல்லை, ஒரு கட்டத்துலையும் ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்காத மட்டும் இல்லை, பழனிசாமி வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்காருன்னு தான் அந்த முக்குளத்தோர் வந்து அவர் எதிர்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஓட்டை தான் வந்து தினகரன் வாங்கியிருந்தார். ஆக்சுவலாக எதுக்காக பழனிசாமி எதிர்த்தாங்க? பழனிசாமி அந்த முக்குளத்தோரை சேர்ந்த தினகரன், சசிகலா, ஓபிஎஸ்ஸை அதிமுகலேருந்து விலக்கிட்டாரு, நீக்கிட்டாரு, ஒழிச்சு கட்டினாருன்றதுக்காக தான் அவங்க கோபமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் 10.5 வன்னியர்கள் கொடுத்த போது அதில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டாங்க, முக்குளத்தோர் பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்களை எதிர்த்தாங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி பழனிசாமி வேலை செய்கிறாருன்றது தான் முக்குளத்தோர் எதிர்ப்பு பழனிசாமிக்கு. இன்றைக்கி தினகரனுக்கு அந்த ஓட்டு தான், முக்குளத்தோர் ஓட்டு தான் வந்திருந்தது. அந்த இவர் தினகரன் போய் பழனிசாமிகிட்ட சேர்ந்தார்னா அந்த ஓட்டு எப்படி பழனிசாமிக்கு வரும்? முக்குளத்தோர் எதிர்ப்புன்றது எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகளை தானே வந்து ஒரு எடப்பாடி அதிமுக. எடப்பாடி எதிர்ப்பு யார்? முக்குளத்தோர் தானே பெரும்பாலும். சவுத்தில் டெல்டாவில் அந்த முக்குளத்தோர் தானே எடப்பாடிக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க தானே தினகரனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த ஓட்டு எப்படி வரும் இனிமேல்? இல்லை வரும். வைகோ அதுக்கு கம்பேர் பண்ணாங்க. வைகோ வந்து அரசியல் ரீதியான விஷயம், இது கம்யூனிட்டி பின்னாடி இருக்கீங்க. வைகோனாலுமே தமிழ்நாடு முழுக்க வைகோட ஆதரவாளர், ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் தானே வைகோக்கு ஆதரவாளர்கள்னு இருக்காங்க. இவருக்கே இவரோடது கம்யூனிட்டி பேக்டு ஓட் பேங்க்கு, அவரது அப்படி இல்லை, அரசியல் ரீதியான ஓட் பேங்க்கு. அது அரசியல் ரீதியான ஓட் பேங்க், இது கம்யூனிட்டி பேக்டு. அதனால தான் இங்கே பிரச்சனை வரும்ன்ற நான். அந்த கம்யூனிட்டி எடப்பாடி ஏற்றுக்காது. அது எப்படி தினகரன் அங்கே போனால் ஏற்றுப்பாங்களா உடனே? சசிகலாவும் ஓபிஎஸ்ன்னு வெளியிலே இருக்காங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி பார்க்கும்ல அதை. அதனால இவங்க எடுத்த சசிகலா ஓபிஎஸ் சேர்த்துக்கவே மாட்டேன்ற முடிவில் இருக்காங்களா தொடர்ச்சியாக? இதே எடப்பாடி அவங்கள வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து என்டிஏக்கு வாங்கன்றாங்க. அது எப்படி வருவாங்க? அவங்க கிளைமே போயிடுமே. அப்புறம்
இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா தியாக தலைவி சின்னம்மா அதிமுகவின் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் வந்து ஒரு நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சசிகலா ஒரு பேக் பேசுகிறாங்கங்க. அவங்க ஒரு அறிக்கை போன வாரம் விட்டாங்க, 2 நாள் முன்னாடி விட்டாங்க. என்ன விட்டாங்க? இந்த வைத்திலிங்கம் போய் திமுகவில் சேர்ந்தபோது சுயநலமிக்க தலைவரால் தான் இப்படி நடக்குதுன்னு எடப்பாடியை ஒரு அடி அடித்தாங்க. ஆனா நான் ஒருத்தர் இருக்கன்றதே மறந்துட்டு பேசுறாங்க. சரி, அவங்க வந்து தங்களை பற்றி ரொம்ப தனக்கு ஒரு பெரிய பொசிஷன் அரசியலில் இருக்குன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பட் கிரவுண்ட் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சவுத்தில் வந்து செல்வாக்கு இருக்கலாம், டெல்டாவில் ஒரு செல்வாக்கு கூட இருக்கலாம். அதனால் அவங்களாம் வெளியில் இருக்கிறதுனால தினகரனோட அந்த ஓட் பேங்க் போகாதுன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அப்படின்னா பல இடங்களில் பாஜக வந்து அந்த கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறமா என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக மகாராஷ்டிராவே எடுத்துக்கலாமே, ஏக்நாத் ஷிண்டே வந்தார். இப்போ அதிமுகவில் இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக மாட்டாருன்றதுக்கு என்ன ஒரு நிச்சயம்? சொல்லவே முடியாது. இதெல்லாம் நடந்தாலும் நடக்கும். ஏன் அப்படின்னா தங்கமணி ஆட்சிக்கு வந்த தனித்து ஆட்சிக்கு வந்ததுன்னு அதிமுக அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே உருவானாலும் ஆச்சரியப்படுத்துகிற உருவாகி பாஜகவும் சஃபிஷியண்ட்டாக வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பாஜக முதல்ல வந்து ஒரு காலடி எடுத்து வைப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம பெருமாள் மாதிரி தான் 3 அடியிலே உலகத்தையும் அளந்தார்ல, அந்த மாதிரி அளந்துருவாங்க அவங்க எல்லாத்தையும். இப்போ அந்த மாதிரி வரப்போ இப்போ டிடிவி சொல்கிறதும் யாருக்குரிய வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு அர்த்தத்தோட சொல்கிறோம். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ நான் இப்போ மட்டும் தான் விட்டு கொடுத்துருக்கேன், மொத்தமாக கொடுக்கல, எனக்கு வர வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. 2017க்கு முன்னாடி அதிமுக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வந்து நாங்கள் திருப்பி ஒன்றா அண்ணன் தம்பியாக இருப்போம் அப்படின்றார். 2017க்கு முன்னாடி தினகரன் அதிமுகலேயே இல்லைன்றதா பழனிசாமி இதாக இருக்குது. அவர் எங்கே அதிமுகவில் இருந்தார் தானே பழனிசாமி கேட்டார். பழனிசாமி கேட்டது என்ன? 2017 சுச்சுவேஷன். 17க்கு முன்னாடி தினகரன் கட்சியிலே இல்லைன்றதானே பழனிசாமி. அப்படி 17ன்னு கணக்கத்தில் கூட அதிமுகவின் பொதுச் செயலாளராக டிடிவி தானே இருக்கணும். எடப்பாடி எப்படி இருப்பார்னு ஒரு கேள்வி. டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர் இருந்தார். அந்த அம்மா போகும்போது இவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துட்டு போனாங்க தினகரனுக்கு. அப்புறம் பழனிசாமி எப்படி வந்தாருங்க? அதனால் அதுக்கு முன்னாடி இருந்தவரின்னா வந்து முன்னாடி நிலைமை ரொம்ப மோசமான இருந்தது. நீங்கள் ஏதோ அரசியல் ரீதியாக ஒரு முடிவு எடுத்தீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது, நீங்கள் போய் சேருங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் போய் சேர்ந்ததோட பலன் கிடைக்குமான்றது இனிமேல் தேர்தலில் தான் பார்க்கணும். நம்ம அதுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியல. நீங்கள் அரசியலில் வந்து பலவிதமான பல்ட்டிகள் எல்லாமே அடிப்பாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் இவங்க அங்கே போகிறது, அவங்க இங்கே போகிறது எல்லாமே நடக்கும். அது மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டீங்க. நீங்கள் போனதை உங்கள் கட்சிக்காரங்க ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்கன்னு மாணிக்கராஜா உட்பட ஒரு 4-5 மாவட்ட செயலாளர் திமுகவில் சேர்ந்துட்டான். அப்போ உங்களுக்கு உங்கள் கட்சியிலே எதிர்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க வெளில போகிறத பார்த்தோன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அது பலன் கொடுக்குமா கொடுக்காதான் இனிமேல் தான் தெரியும். ரொம்ப நாளாக டல்லாக இருந்த அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி கொஞ்சம் ஒரு லைஃப் பெற்றிருக்கு, கொஞ்சம் ஒரு விறுவிறுப்பு அடைஞ்சிருக்கு. காரணம் அன்புமணி சேர்ந்தது, தினகரன் சேர்ந்தது, பிரச்சார கூட்டத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்ததுனால கொஞ்சம் ஒரு உயிர் பெற்றிருக்கிறதா ஒரு சூழல் தெரியுது. அது இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் பலம் பெறணுன்றது அவசியம். தேமுதிக அவங்க டாட்டா காமிச்சிட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்க 15 சீட்டு, ஒரு ராஜ்யசபா, செலவுக்கு பணம், இதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. 2 கட்சியுமே வந்து கொடுக்குற வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இல்லை சார். திமுக 6 சீட்டு, ஒரு ராஜ்யசபா அதோட வாங்க அப்படின்றாங்க. அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தேமுதிகவுக்கு நேற்று 1 மணி வரையும் பிளான் பண்ணியிருக்காங்க, அப்படியே இழுத்துடணுன்ட்டு வரவே இல்லை கடைசியில். இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணா எங்களோட பகிர்ந்து. நன்றி. தேங்க்யூ.